ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கழனியில் மல்லாட்டை போடுற வேலை தொடங்கியாச்சு. அந்த வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க. கழனியில் வந்துட்டு அம்மா, அப்பா, தம்பி 3 பேருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெற மல்லாட்டைன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் அறுவடை பண்ண வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. அதை உரிச்சு நல்ல மல்லாட்டை அந்த இது நன்னி பயிரெலாம் தனியாக பொறுக்கிட்டு போடுவாங்க. ஆனா நாங்க போன வருஷம் பயிர் எதுவுமே வேர்க்கடலை எதுவுமே போடாததுனால கடையில தான் வெற மல்லாட்டை வாங்கியிருக்காங்க. வேற பயிர் மல்லாட்டை வாங்கி வந்திருந்தாங்க. இதுதாங்க அந்த வேர்க்கடலை பயிர் கடையில வாங்கிட்டு வந்ததுதான். ஏன்னா லாஸ்ட் இயர் அம்மாவுக்கு கை உடஞ்சிச்சு மாடு முட்டி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க கை சரியாதனால எதுவுமே பயிர் வைக்கல. ஏன்னா அப்பா வந்துட்டு பயிர் வச்சு விட்டுட்டு சென்னைக்கு சென்ட்ரிங் வேலைக்கு வந்துடுவாரு. 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 3 வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் சென்னையில இருந்து ஊருக்கே வருவாங்க. வரப்ப இது மாதிரி ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்ததுன்னா அப்பா செய்வாங்க. மீதி வந்துட்டு அம்மா பாத்துப்பாங்க, தம்பியும் பாத்துப்பான். தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இந்த கழனிக்கு பக்கத்துல ஒரு குட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுலதான் இன்ஜின் இருக்கு. இன்ஜின் வச்சு டீசல் வாங்கி இல்ல டீசல் வாங்கி ஊற்றி இறைச்சி தண்ணி இதுவும் பண்ணிப்பாங்க. பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பாவோட கழனி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெல்லு நட்டுருக்காங்க. இந்த சைடு இருக்கிறது பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பாவோட கழனி. அதுல எதுவுமே இந்த வருஷம் போடலன்னு நினைக்கிறேன். இல்ல இதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும் போடுவாங்க. ஒருவேளை பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா அவங்க வேர்க்கல்ல ஏதாச்சும் போடுவாங்களா எனக்கு சரியா தெரியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேர் மல்லாட்டை. இந்த மல்லாட்டை வந்து பாத்தீங்கன்னா கடையில இந்த ஹோல்சேல் கடை மாதிரி இருக்கும். வேற பயிர் விற்கிறதுக்குன்னே தனியா மண்டி மாதிரி இருக்கும். இப்ப அரிசி மண்டி மாதிரி வேர்க்கல்ல மண்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கதான் போய் வேற மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க. அது போய் மூட்டை கணக்குல இப்போ 1 ஏக்கருக்கு இவ்வளவு மல்லாட்டை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேர்க்கடலை எல்லாமே போட்டு முடிச்சுட்டு இந்த வரப்பு ஓரம் இல்லையா, அந்த வரப்பு ஓரத்துல ஃபுல்லாவே வந்துட்டு அம்மா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து விதைச்சிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணின்னு பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த வரப்பு எல்லா பக்கமும் 4 பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லா சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒரு சைடு வந்துட்டு உளுந்து, ஒரு சைடு வந்துட்டு காராமணி, ஒரு சைடு வந்துட்டு அந்த பச்சை பயிறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட விதை எல்லாமே இந்த வரப்பு ஓரங்கள்ல போடுவாங்க எல்லா பக்கமே. முன்னாடி எல்லாம் வந்துச்சுன்னா மாடு வச்சுதான் இது பண்ணுவாங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதுவும் இல்லாததுனால வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வருஷம் பொங்கலுக்கு முன்னாடியே வந்து வேர்க்கடலை போட்டுருவாங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கு வேர்க்கடலை போட்டிருந்தாங்க. உங்க வீட்டுல எப்போ நீங்க வேர்க்கடலை, உங்க கழனில எப்போ வேர்க்கடலை போடுவீங்க, என்ன டைம் அறுவடை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோவை தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.